ஹலோ வீவர்ஸ், மிதுன ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு நிலைமையானது எப்படி அமைஞ்சிருக்கு, அடுத்த 30 நாட்களில் என்ன மாற்றங்களானது ஏற்பட போகுது என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு எளிமையாக புரியும்படி சொல்லணும்னா ஆவணி மாத ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே ஆடி முடிந்து ஆவணி பிறந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையானது இருக்கின்றது. அந்த வகையில் தான் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் முடிந்து ஆவணி வரப்போகின்ற இந்த மாதத்துல நிறைய நல்லதானது நடக்க போகிறதா, கடந்த காலத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கான தீர்வானது இனி கிடைக்க போகிறதா, நீங்க எதிர்பார்த்த நல்ல மாற்றங்களானது நடக்க போகிறதா, இல்லை என்றால் அதை காட்டிலும் இன்னும் அதிகப்படியான பிரச்சனைகள் வரப்போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 18/8/2025 இருந்து வரப்போகின்ற 16/9/2025 வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்கள்ல மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தால இனி வரப்போகின்ற நாட்கள்ல நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்று ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது ஆவணி மாத கிரக நிலைகளின்படி பார்க்கும்போது ஆவணி மாதம் முழுவதுமே பணப்புழக்கமானது தாராளமாக இருக்கக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. பணத்திற்கு பெருசா பாத்தீங்கன்னா எந்தவித குறைவுமே மிதுன ராசி நேயர்களுக்கு ஏற்பட போவது கிடையாது. கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால பொருளாதாரம் பற்றிய கவலைகள் இனி தேவையில்லை அப்படின்னே சொல்லலாங்க. குடும்பத்துல சுப காரியங்களானது நல்லபடியாக நடைபெறக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க. கொடுத்த வாக்க பாத்தீங்கன்னா காப்பாற்றுவீர்கள். யார்கிட்டயாவது இது செய்யற அது செய்யற அப்படின்னு சொல்லியிருந்தா சொன்ன விஷயத்த பாத்தீங்கன்னா கரெக்டா செஞ்சு முடிப்பீங்க. அதற்கும் இப்போது நிலைமையானது மிதுன ராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க. தொழில அதிகமான லாபத்தை நீங்க பார்க்கலாங்க. ரொம்ப நாட்களாகவே தொழில லாபமே கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது தொழில நல்ல லாபத்தை பார்க்கலாங்க. ராசியிலேயே குரு சுக்கிர சேர்க்கை இருப்பதால திடீரென சுபகாரிய பேச்சுக்கள் எல்லாமே நல்லபடியாக முடிவுக்கு வரக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே வீடுகள்ல சுப காரியங்களே நடக்க மாட்டேங்குது. அதாவது ஒரு திருமணம், வளைகாப்பு இது போன்ற சில சுபமான விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு வகையில தடைகளாகவே இருந்து கொண்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசி நேயர்களுடைய குடும்பங்கள்ல இப்போது பாத்தீங்கன்னா இந்த தடைகளை தாண்டி சுபகாரிய பேச்சுக்கள் எல்லாமே நல்ல முடிவுக்கு வரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. இன்னுமே தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் மிதுன ராசி நேயர்களாகிய உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்து குருவுடைய அமைப்பு சாதகமாக இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா தேதி குறிச்சு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளானது 100% சாதகமாக அமையக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. ஒரு சில மிதுன ராசி நேயர்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய தசா புத்தி சாதகமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50% தான் உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு யதார்த்தமான உண்மைங்க. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா தொடர்ந்து முயற்சிகள் செய்யுங்க. அந்த முயற்சிகளுக்கு ஏற்ப கூட பலன்கள் கிடைக்கலாம். பஞ்சாயத்துக்கள், சண்டைகள், வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. ஏதாவது சொத்து தொடர்பாக வழக்குகள் தொடர்ந்து இருந்தா அதுல ரொம்ப நாட்களாகவே வாய்தாக்கு மேல வாய்தா போயிட்டே இருக்கு, ஏன்டா நம்ம இந்த வழக்கு தொடர்ந்து இருந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க யோசிப்பவர்களாக இருந்தீங்கன்னா இப்போது உங்களுடைய பிரச்சனைகளானது முடிவுக்கு வரப்போகிறது. வழக்குகள்ல அதுலயுமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது கிடைக்க போகிறது. சனியுடைய வக்ர இயக்கத்துல இருப்பதாலையும் அதை குரு பார்ப்பதாலையும் தாமதப்பட்ட காரியங்கள் எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்கள் தடையின்றி பாத்தீங்கன்னா நல்லபடியாக நடைபெறக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே ஒரு சில விஷயங்களானது எதுவுமே நான் நினைக்கிறதே நடக்க மாட்டேங்குது, ரொம்பவே பாத்தீங்கன்னா எனக்கு சங்கடமாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகிறது. பயணங்களின் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்களானது கிடைக்க போகிறது. ஏதாவது நீங்க பயணம் செய்து ஒரு சில விஷயங்கள் செய்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வகையிலையும் நிலைமையை அமைச்சிருக்குங்க. சுக்கிரனுடைய பெயர்ச்சியால மிதுன ராசி நேயர்களுக்கு பிள்ளைகளால செலவுகளானது ஏற்படலாம். அவங்களுடைய எதிர்கால நலன்களை கருத்தில் கொண்டு திட்டமிட்டு செயல்படுவது நல்லதுங்க. அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டது, இது செஞ்சா அவங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லா இருக்குமா இல்லையா, இல்லைனா இப்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாம இருப்பது நல்லதா அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா யோசித்து பார்த்து நீங்க செயல்படுவது நல்லதாக இருக்க கொடுங்க. ஏனென்றால் ஒவ்வொருத்தர் வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஏஜில்
பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இருக்கலாங்க. ஸோ சின்ன குழந்தைகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது பார்த்தீங்கன்னா இப்பயே அவங்களுடைய எஜுகேஷனுக்காக காலேஜ் ஃபீஸ்க்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேர்க்கலாம். அதுவே இப்போ ஒரு காலேஜ் ஸ்டேஜில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீஸ் கட்டணும், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணத்தை நம்ம சேர்த்து வைக்கலாம், பணமாக சேர்த்து வைக்கலாங்க. அதே சின்ன குழந்தைங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது மாதிரியான விஷயங்களில் நம்ம பண்ணிட்டு கூட பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாகும் போது அந்த லேண்டை வச்சு கூட நம்ம பார்த்தீங்கன்னா வித்தோ அதில் வரக்கூடிய அமௌண்ட்டை வச்சு கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எஜுகேஷனுக்கு வச்சுக்கலாங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய வீடுகளில் எந்த மாதிரி குழந்தைகள் இருக்காங்க, எந்த வயசில் இருக்காங்க, ஸோ இப்போது நாம் பணத்தை எந்த வழியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை யோசித்து பார்த்து அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நல்லதுக்கு ஏற்ப செய்வது நல்லதாக இருக்கக்கூடும். குழந்தைகளுடைய உடல் நலம், ஆரோக்கியம் மற்றும் கல்வி சம்பந்தமான முயற்சிகளும் வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் பூர்த்தி செய்வதற்கான முயற்சிகள் எல்லாமே இப்போது கைகூடி வரக்கூடிய வகையிலையும் மிதுன ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ஆனாலுமே இந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதிக செலவுகளுமே ஒரு பக்கம் உண்டாகலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அதே நேரத்தில் பிள்ளைகளால் பெருமைகளானது வந்து சேரப்போகிறது. பிள்ளைகள் உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் நடந்து கொள்வார்கள். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இப்போது வேலை வாய்ப்பானது கிடைக்கப் போகிறது. இதுவே உங்களுடைய மனதுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உற்சாகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாங்க. பொருளாதார ரீதியாக உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால அவற்றை சுப விரயமாக மாற்ற முயற்சிப்பது நல்லதாக இருக்க கொடுங்க. நகை வாங்குவது இது போன்ற சுபமான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பணத்தை செலவு பண்ணிக்கோங்க. ஆவணி மாதமானது கடந்த சில மாதங்களை விட உங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களையும் கிடைக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவே அமைய போகிறது. குறிப்பாக உடல் ரீதியான பாதிப்புகள் எல்லாமே விலக போகிறது. அடுத்தடுத்து நல்ல நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெற போகிறது. பொருளாதாரத்தில் உச்ச நிலையை அடைவீர்கள். பொது நலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய பொறுப்புகளானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. பூர்வீக சொத்துக்களை பார்த்தீங்கன்னா பங்கிட்டுக் கொள்வதில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகிறது. பெற்றோர் வழியில சில நல்ல காரியங்களானது நடைபெற போகிறது. மிதுன ராசி நேயர்களுக்கு திருமணமானது கைக்குடி வரக்கூடிய வகையிலையும் சூழலானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இடமாற்றமும் பார்த்தீங்கன்னா கிடைக்க போகிறது. வெளிநாடு சென்று படிக்க வேண்டும், அங்கே வேலை பார்க்க வேண்டும், கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற கனவு கண்டவங்களுக்கு இப்போது அந்த கனவுகளானது நினைவாகக்கூடிய வகையிலையும் மிதுன ராசி நேயர்களுக்கு நிலைமையானது அற்புதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஆவணி மாத இறுதியில் செவ்வாய் பெயர்ச்சியால் புதிய திருப்பங்களானது ஏற்படக்கூடிய வகையிலையும் நிலைமையானது இருக்க போகிறது. என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கிய இடமானது முதலீடுகளானது இப்போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான லாபத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு தரக்கூடிய வகையிலையும் நிலைமையை அற்புதமாக அமைச்சு தந்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் நல்ல லாபமானது கிடைக்கக்கூடிய வகையில் ஆவணி மாதம் இருக்கின்றது. நிச்சயமாகவே பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கு ஆடி முடிந்து ஆவணி பிறந்தா எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு ஏற்பவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய ஏற்றத்தை காணக்கூடிய வகையில் இந்த ஆவணி மாதமானது மிதுன ராசி நேயர்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க. பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு மாதத்துடைய மைய பகுதியானது மிகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க போகிறது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் துணிச்சலாக முடிவெடுக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு கௌரவம், அந்தஸ்து எல்லாமே கிடைக்க போகிறது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆவணி மாதமானது பல வகையில் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வகையிலேயே மிதுன ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. எனினுமே பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விரயங்கள் ஏற்பட்ட வாய்ப்பு இருப்பதால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எதிர்கால நலன் கருதி சில விஷயங்கள்ல திட்டமிட்டு செயல்படுவது மிகவும் பார்த்தீங்கன்னா அவசியங்க. அதே போல பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில சுப விரயங்களானது, அதாவது விரயங்கள் ஏற்படக்கூடுங்க. அந்த விரயங்களை நீங்க சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியங்க. ஸோ இந்த இரண்டு விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்து கொண்டால் போதுங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லதாக நடக்க போகிறது. மிதுன ராசி நேயர்கள்
உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலகி பணப்புழக்கமானது கையில அதிகரிக்கக்கூடிய வகையில நிலைமையை சாதகமாக்கி தந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.